So hi guys, நீங்க வந்திருக்கிறது நம்ம NN Bros தமிழ் கேமிங் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் அப்படின்னு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கிரானி லெகசி. ஆமாங்க, கிரானி லெகசி. ஸோ இதில் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது ஒரு புது அச்சீவ்மெண்ட். ஸோ இந்த அச்சீவ்மெண்ட் என்னன்னு பார்ப்போமா? ஸோ எக்ஸ்ப்ளோசிவ் வே அப்படிங்கிற ஒன்று எடுத்துக்க போகிறோம். இதில் எஸ்கேப் வித் த ரோபோட் இன் எக்ஸ்ட்ரீம்னு போட்டிருக்கு. அதுக்கு பதிலாக நம்ம இம்பாசிபிள், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் எஸ்கேப் எம்பாரசிங்னு இருக்குல்ல, அதுவும் சரி. எஸ்கேப் ஆன் இம்பாசிபிள் வித் போத் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆன், ஓகேவா? அப்புறம் நெவர் சீன் இருக்குல்ல, அதில் வந்து எஸ்கேப் ஆன் எக்ஸ்ட்ரீம் வித்தவுட் பீயிங் சீன் பை கிரானி அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம கிராண்ட் பா கண்ணிலையும் படாம கிரானி கண்ணிலையும் படாமல் இருக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வெப்பன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். நோ அட்வான்டேஜ் இருக்குல்ல, எஸ்கேப் ஆன் எக்ஸ்ட்ரீம் ஒன்று நம்ம இம்பாசிபிள் மாதிரி தான் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இல்லாமல் நோ டையிங் இருக்குது, அதாவது ஒரு நாள் கூட சாகாமல். இது அத்தனையும் நம்ம பண்ண போகிறோம் இன்னைக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க இந்த வீடியோ உண்மையாக சொல்கிறேன்னா, இந்த இதெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணி முடிக்க 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது. ஆனால் உங்களுக்கு காட்டும் போது சின்னதாக காட்டுறாங்க தான். சரி, ஆரம்பிக்கலாம் வாங்க. ப்ளே கொடுத்துட்டேன், ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ ஆரம்பிச்சலாம். டே 1 வரப்போகுது. எங்க ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க நான் நிஜமாக விளையாடும் போது. பார்ப்போம். டே 1 செம்ம, இன்னைக்கு செம்ம த்ரில்லிங்காக இருக்க போகிறதுங்க. இவ்வளோ கிட்ட இருக்குது பார்த்தீங்களா? என்ன செம்ம கிரேசி ஸ்பீடில் வருவாங்க அவங்க எக்ஸ்ட்ரீம் மோடில். அவங்க முன்னாடி நம்ம க்ரௌச் பண்ணிட்டு போகிற நத்த மாதிரி, அவ்வளோதான். இப்போ நம்ம நேராக போகிறோம், உள்ளே போகிறோம். அடுத்து என்ன, புக்கை எடுத்து தரமே இதில் போட போகிறோம், அவ்வளோதான். இதை ஆன் பண்ணி விட்டு போயிடலாம். அப்பாடா, ஆன் பண்ணிட்டேன். ஏங்க இருங்க, அது வந்துடும், அதாவது கிரானி வந்துடும், அதுவும் அப்படி சொல்லுவோம். சரி, போயிடலாம், புக் எடுக்க போயிடலாம். இந்த டெடி ரூம் இருக்கும்ல, அங்கே தான் நம்ம போகிறோம். ஸோ டெடி ரூமுக்கு போயிட்டு டெடி ரூம்லேருந்து அந்த கிரானியோட என்னது புக்கு மட்டும் எடுத்துடலாம். புக் எடுத்துட்டு திருப்பி வந்துடலாம். ஸோ இப்போ போய் புக் எடுத்துடுவேன். புக்கை தான் எடுக்க போகிறேன், அதெல்லாம் எடுக்க போயிட்டு இருக்கேன். என்ன சத்தம், கிறுக்குன்னு சத்தம் வந்து நினைச்சுக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்க டாய்க்கார் பேசிட்டே வரும்போது மிதிச்சுட்டேன் தெரியாம, அதனால தான். ஓகே, ஸோ இப்போ புக் எடுத்தாச்சு, நம்ம போய் நேராக வச்சிட வேண்டியதான். ஸோ கைஸ், இந்த புக்கை வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து டைரெக்டாக அந்த எலக்ட்ரிக் பேட்டன் இருக்குங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு பேட்டனை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ கைஸ், இதை வந்து எடுத்துன்னு அப்படியே மேலே போயிடலாம். ஸோ விடிஜி இருக்காங்களே, அதாவது இப்போ ஸ்டார்டிங்லேயே தான் வந்து விடிஜி மருதுன்னு இன்ட்ரோ கொடுத்தேன். அது சொல்கிறேன் இருங்க. விடிஜி இருக்கார்ல, அவர் வந்து மினி கிரானின்னு சொல்லிட்டு கிரானி அந்த இதை வச்சுட்டு கிரானியை வச்சு விளையாடினார்ல. ஆனால் ஷூட் பண்ணும்போது பெரிய சைஸில் ஆடணும், எந்த ஷூட் பண்ணதுக்கப்புறம் பெரிய சைஸ் ஆகிடும். ஆனால் அதில் காமெடி என்ன தெரியுமாங்க, இந்த இது நான் என்னது இந்த மினி சைஸில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்னும் ஃபுல் 0 வரைக்கும் பண்ணிட்டேன். 0 காணும் கண்ணி கேட்டுருக்குல்ல, ஓடியோ போயிடுது. நானும் 0 சைஸில் ஆகிட்டேன். அப்போ தாங்க ஓரளவுக்கு எனக்கு எல்லாமே தெரிஞ்சு. ஆனால் கிரானி எங்கே ஆடுங்க, நான் மட்டும் தெரியறேன். அது எப்படி தான் தெரியல, மேஜிக். ஸோ இப்போ கிரானி வந்து ரொம்ப பார்த்தீங்களோ எப்படி எஸ்கேப் இதுதாங்க. ஸோ இப்போ நம்ம கையில் வச்சுக்கிறது என்னன்னு பார்க்குறீங்களா? இது சில பேர் தெரிஞ்சிருக்கோம், ரோபோட் எஸ்கேப் பண்ணவங்களுக்கு தெரியும், பண்ணாதவங்களுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் விடிஜி ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்னோட இது ஃபர்ஸ்ட் நான் போடணும், ஏன்னா இம்பாசிபிள் மோடில் ஒரு தடவை கூட அடி வாங்காமல் ஷார்ட் கன் கிராண்ட் பாவோட யாரும் பண்ணது இல்லைங்களா? நான் பண்ணுறேன்டா வாங்கடா அப்படின்னு ரொம்ப பில்டப் கொடுக்குறேன்னு பார்க்குறீங்க. ஏற்றுவாவே முடிச்சிருக்கேங்க. இது பெரிய சாதனம் தான். இவ கையில் அடி வாங்காமல் இருக்க முடிஞ்சாலே போதும். ஆனால் அப்படி சொல்ல முடியாதுங்க, கொஞ்சம் கிட்ட வந்துட்டா முடிஞ்சாலே முடிச்சுவோம். ஸோ பார்க்காதனால அடிக்கல, முடிஞ்சது பார்க்கல. நான் கிட்ட அவள் பார்த்து ஒன்ஸ் அவள் கண்ணு முன்னாடி நான் குளிஞ்சுட்டேன்னு வைங்களேன், பார்த்து குளிஞ்சுட்டேன்னு வைங்களேன், அவ்வளோதான், கதை முடிஞ்சுது. இப்போ வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம இப்போ சத்தம் போட்டோம், ஒன்ஸ் அவள் நவுந்துட்டா நம்ம இப்போ சத்தம் போட்டோம்னா வந்துடும். ஸோ இப்போ லைட் சேவர் இங்கே போட்டுருவோம். சரி, லைட் சேவர்னு வாய்க்கு வருது பாருங்க. இது என்ன எலக்ட்ரிக்கு, என்ன தருவோம்? எங்க 7% தாங்க இருக்குது சார்ஜு. ஸோ என்னங்க பண்ணுறது? சரி, இது எதுனா எலக்ட்ரிக் பேட்டன். லைட் சேவர் எலக்ட்ரிக் சேவர்னே ஒன்று இருக்கேவா? இல்லை, சத்தம் போட்டோம், அவன் வந்துட்டா. வேணாம், இதை மிதிச்சு அடி வாங்குறதுக்கு நான் ரெடி இல்லை, நான் இறங்கிடுவேன். இறங்கிடலாம், கைக்குள்ள இறங்கி தொலையண்டா. ஐயோ, ஜெயஸ்டிக் இப்படி கூடாது. அச்சோ வந்துடுவாரு. சரி, இங்கே போய் கவுஸ் பண்ணிட வேண்டியதான். இவ்வளோதான், கண்ணே தெரியாது.
அங்கே ஓடி போய் இதை புத்தி சொல்லுமே கதை தந்து நாங்கள் ஓடி போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் வந்துடும். எப்படி நான் உன்னை விட புத்திசாலிட்டேன். அச்சிச்சோ இப்போ இந்த வழியாக போனால் நம்ம அடி வாங்கிடுவோம். அதனால இது கூட போய்டும். ஏன்னா அங்கே வந்து டோர் இந்த ஃப்ளோர் க்ரீக் ஆகணும். உங்களுக்கு தெரியும் அந்த சவுண்டு வரும் அந்த இடத்துல பா. அதனால இங்கேயே நிற்கிறேன். சரி இங்கே இருந்தால் சரி வராது. என்ன பண்ணலாம்? இங்கே நின்றுலாமா இல்லை போகலாமா? போகலாமா என்னம்மா? சரி போயிடலாம். இப்படியே நின்றோன்னா நம்மளுக்கு சரி வராது. நம்மளும் போய் தானே ஆகணும். ஏங்க இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி போயிட வேண்டியதான். ஆனாலும் ரொம்ப நாங்கள் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குங்க. சரி போயிட வேண்டியதான். வேறு வழி இல்லை. இங்கேயே கிராண்ட் இருந்தாலும் இப்போ ஓடி கூட போயிட வேண்டியதான். க்ளோஸ் பண்ணிட்டோம். நமக்கு இதை க்ளோஸ் பண்ணலையோ? சுச்சு சத்தத்துக்கு பண்ணிட்டோமே. சரி இங்கே போட்டுட்டு ஓடியா போயிட வேண்டியது. உண்மைக்கா ஏறாடே என்னங்க ஒரு வந்துட்டேன். நான் கூட எதுவும் பகை நின்றுட்டேன். வந்து பயந்து தையச்சோ மறுபடியும் சத்தம் போட்டோமே. ஏங்க எங்கேன்னு சரி வராது. நம்ம ஏறி போய் அந்த பக்கம் போட்டு அங்கே இங்கே சாவியை போட்டோன்னா வருவா. அப்போ கதவு எஸ்கேப் ஆகிடுது. ஏங்க அச்சுச்சோ எடுக்க முடியலையே. இப்போ வேறு வழி இல்லை. போயிட வேண்டியதான். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுங்க? இதுக்கு ஒரு ஒழிஞ்சு இங்கே சத்தம் போடுவோம். சரி இந்த பிளேஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல தட்டி விட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கா. சரி இங்கே இருக்கா, தட்டி விட்டுருவோம். இப்போ இங்கே ஒழிஞ்சிட்டோம். அச்சுச்சோ இது வந்து தட்டி விட்டு இந்த பக்கம் வந்து செத்தோம். என்ன மூடிட்டோம். என்ன ஆகுது? ஐயோ எங்க செம்மையான எஸ்கேப் இது. இந்த மாதிரி எவ்வளோ தப்பிக்கலாம் தப்பிச்சுக்கான்னு தெரியல. நம்ம தமிழ்நாடு ப்ரோ பிளேயர் டீம்ல நான் இந்த மாதிரி தப்பிச்சது ஃபர்ஸ்ட் டைம். இப்படிதான் ஒழிச்சு போனாலும் கண்ணு தெரியாது. நேராக குச்சிடும். எங்க இப்போ நான் வந்து கீழே குதிச்சா ஒரு மாதிரி கீழே போயிட்டு எழுந்து வர மாதிரி ஒரு மோஷன் வரும். சரி அனிமேஷன் வரும்ல, அது ஏன் வர்றது தெரியுமா? நான் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கேன், அவ்வளோதான். குள்ள கத்திரிக்கா நேராக போய் மேலே போய்டுங்க. ஆமாங்க நம்பர் மறந்துட்டேன்னு என்ன பண்ணுறது? சரி கூட்டாம்பூட்டில் ஒரு நம்பர் எடுப்போம். எங்கள் ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன், கிஃப்ட் ட்ரிக்கு. அது என்ன சொல்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி கதவை திறந்து பார்ப்போம். இப்படியே குளிஞ்சு ஒன்று எடுத்தா பட்டுன்னு வெடிச்சாலும் நம்மளுக்கு எதுவும் ஆகுங்க. என்ன நல்லா இருக்கிற ட்ரிக்கு. தெரிஞ்சவங்க சரி, தெரியாதவங்க குஷி ஜாலியோ துக்கானா. எப்படிங்க? இதாங்க வேற லெவல் ட்ரிக்னா இப்படி இருக்கணும். இப்படி இருக்கணும். ஸோ இப்போ கதவை திறந்து வேண்டிச்சா அதுக்கு முன்னாடி இருக்காருன்னு பார்த்துப்போம். அப்புறம் கடிச்சு கொதறிட்டு போகிறோம். எம்மா எனக்கு ஏஞ்சலினா பார்த்தாலே பயங்கரமாக பயம். ஏங்க நம்ம ஒரு மிஷன் எடுத்துப்போமா? ஏஞ்சலினா கண்ணில் படாமல் போகணும். இது நம்மளோட டாஸ்க். பண்ணலாமா? ரெடியாங்க. அடுத்த அச்சீவ்மெண்ட்டோட டாஸ்க் இது பண்ணுற. இருங்க, இது வரைக்கும் கண்ணில் படவே மாட்டேன்டா. இருடா, நான் ஏன்டா படுவேன்? நான் ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு. அது என்னோட அண்ணன்ல. சாரிங்க அண்ணா, யார் வீட்டுச்சு அண்ணா. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் திட்டாம கவனிச்சுக்கோங்க. இது என்னோட கொஞ்சம் ரொம்ப ஆசை. அதனால தான் சொன்னேன். அப்படி பெருசாக ஒன்றும் கோச்சிக்காதீங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டேங்கிறேன். அவங்களுக்கு கோபமாக இருந்தால் சரி, ஆனால் சொல்ல மாட்டேங்க. வீட்டுக்கு அண்ணா நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு உங்களோட சப்ஸ்கிரைபர்னா உங்களோட எல்லா வீடியோவும் மோஸ்ட் ஆஃப் த வீடியோ லைக் பண்ணி வச்சுருக்கேன். சேஃப்கி உள்ளே எடுத்துடுங்க. சேஃப்கிக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு அந்த என்னது என்னங்க கீ இது பேர் என்ன, கேபினட் கீ. இதுக்குள்ளே சத்தல் போட்டு எடுத்துன்னு போயிடும். இவங்க இந்த மாதிரி தாங்க அப்போவே நான் ஸ்பைடர் கீ ஆமாம் ஸ்பைடர் கீ எடுத்துருக்கோம். அதை எடுக்காமல் தப்பு பண்ணிட்டேன். இதை வேறு தட்டி போட்டேனே. இப்போ ஒரு போய் ஒழிஞ்சுக்க வேண்டியதான். வேறு வந்துடுவாடு. வந்துட்டா சத்தத்தை போட வேண்டியதா. சரி சத்தத்தை போட்டு வருவான்னு நினைக்கிறேன். வந்துட்டோம். இதை எடுக்க முடியாது. இப்போ இவ்வளோ போக வைக்கணுமே. என்னங்க ஒரு டெலிபோர்ட் ஆகிட்டா ஒரு செகண்டில் பாஸ் பண்ணி ஓன் பண்ணுறதுக்குள்ள. சரி டெலிபோர்ட் ஆகிட்டா நம்மளுக்கு என்ன, டெலிபோர்ட் ஆனா மறுபடியும் சத்தத்தை போட்டு வர வச்சிடும். ஏன்னா நம்ம எஸ்கேப் பண்ணணும். எங்க இங்கே வர அங்கே போகாம சரிங்க. நல்ல வேலை இங்கெல்லாம் நின்றுருக்கா. நான் டோர் எடுத்து மறந்துட்டுனா உங்களுக்கு கண்ணு தரலாம். எங்க இங்கே நல்லா இருக்குங்க. அவளுக்கு கண்ணு தெரியாது. குருத்து காய் அச்சோ. இதுக்கு நம்ம லைட் சேவர் எடுத்து வரமாட்டோம். சரி ஆமாம் லைட் சேவர் வச்சு
லைட் ஐயோ எங்கள் லைட் சேபர்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த எலக்ட்ரிக் பேட் அதுங்க சம்மந்தமே நான் இருக்குல்ல ஆமாம் இங்கே வாயில் அப்படி வருது என்ன பண்ணுறோம் அப்போலாம் நிறையா லைட் சேபர்னு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் பாருங்கள் வெயிட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட் கன் எடுத்து இதில் போட்டுருவோம் இந்த பக்கம் போட்டேன் இவன் வந்தோடனே இந்த பக்கம் கதை திறந்து எஸ்கேப் ஆகிட்ட வேண்டியது தான் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இம்பாசிபிள் மோடு என்ன முடியலைங்க ரொம்ப துரத்தணும் சத்தத்தை வேற போட்டோம் க்ரீக் இருக்குல்ல ஃப்ளோர் க்ரீக்கு இருங்க அவ்வளோதான் கண்ணு தெரியல உட்காந்தா இருங்க அப்படியே போய் எடுத்துடலாமா அதை இங்கே எடுத்துட்டு போகிறோம் இங்கே தாத்தா வர மாதிரி இருக்கேன் ஏன் போகலாமா வச்சுச்சோ நல்லவா நிற்கிறேன் இங்கே என்ன போகலாமா எனக்கு கண்ணு தெரியாதுதான் நல்ல வேலை அடிச்சிருப்பா பின்னாடியே வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளோ போகலாமா அப்போ இந்த பக்கமாக நின்றுருக்கேன் இங்கே போயிட வேண்டியதான் தாரக்கதை வச்சுட்டோ வேறு வந்துட்டாலே உட்காந்துட்டேன் எஸ்கேப் ஆகிட்டேன் இல்லை அப்படியே போய் சைலண்ட்டாக திரும்பிப்பா போயிட்டு சைலண்ட்டாக போயிட்டு அதை ஓப்பன் பண்ணிட வேண்டியதான் எடுத்துடா கைப்புள்ள படாமல் போ இவ கண்ணுக்கு தெரியாமல் போ இங்கே இருக்கிறேன் சரி இதில் போய் சத்தம் போட்டுருவோமா ட்ராப்பில் போட்டுருவோம் அச்சோ எடுக்க மாட்டேன் அடுத்து அப்படியோ இது நல்ல ஆப்ஷனுங்க ஐயோ இப்போ கீழே போகணுங்க என்ன பண்ணுறது மேலே வந்துட்டு தெரியாம அவங்க என்ன பண்ணுங்க சரிங்க சத்தம் மட்டும் போட்டு ஒரு செகண்ட் அப்படியே அள்ளு விட்டுறதுன்னா பார்த்துக்கோங்கண்ணே நான் அப்படியே பயந்தே போயிட்டேன் ஓகே கைஸ் இப்போ குதிச்சிடலாம் நேராக போ ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து இந்த குயில்லாம் உரிக்க போகிறோம் ஒரே கைஸ்ன்னு சொல்கிறேனோ சரி நம்ம என்பி ஃபேமிலினே வச்சுப்போம் இப்போ நம்ம இந்த பக்கம் போகணும் அப்போ அடி வாங்காமல் போயிடலாம் ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. இந்த வீடியோவோட பார்ட் 2 வந்து நான் இன்றைக்கி மறுபடியும் போட்டுருவேன். அந்த பார்ட் 2 டியூரேஷன் ரொம்ப பெருசாக போகிறதுனால நான் பார்ட் 2 போடுறேன். ஸோ எல்லோரும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரம் என்பி. ஐ எம் யுவர் என்பி. பாய்.